ஆமா சார். இப்ப கடைசியா நிறைய விஷயங்கள் சொன்னார். அதுல பாத்தீங்கன்னா, நடக்க போறத நடக்குமா நடக்காதான்னு தெரியாத பல விஷயங்களை நாம நடக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு பயப்படுறோம். இது ஒரு உதாரணத்துக்கு மே மாசம் வெயில் அதிகமா இருக்குமா, இப்பயே இப்படி அடிக்குது, 100 டிகிரி அடிக்குது, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்ற அந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதையே தெரிஞ்ச மாதிரி இப்படி வந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய இருக்கு நமக்குள்ள. இது ஃபியர் ஆஃப் அன்னோன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியவே தெரியாது, ஆனா ஃபியர் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் நம்ம லைஃப்ல நிறைய இருக்குது. அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ராமு சார் நல்லா பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும். நல்லாதான் பேசினாருன்றதும் எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? அதனால அவருக்கு நீங்க யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேணாம் இப்போதைக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன ஃபியர் இருக்குது, நீங்க இந்த ஃபியர்ல எங்க கனெக்ட் ஆனீங்க, அதை பத்தி எதனா பேசுனா அந்த வரப்போற இந்த செஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பலரோட கனெக்ட் பண்ண முடியும். அதனால அங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க எமோஷனை கனெக்ட் பண்ணுங்க, அங்க இருந்து கொண்டு வாங்க. அதுல எங்கெல்லாம் நம்மளால பேச முடியும்னு யோசிங்க. யோசிக்கிறதுக்கு பின்ன ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் யோசிக்க டைம் எடுத்துங்க. அந்த டைம் எடுத்து கனெக்ட் பண்ணி வந்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த செஷனை யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். கேட்கிறவங்களுக்கும் பல விஷயங்கள், பல கோணங்கள்ல அவங்களை சிந்திக்க வைக்கும்ன்றது என்னோட பார்வை. அது நல்லா இருக்கும்ன்றது ராமு சார் இது ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். அதுல நானும் சொல்லிடுறேன். நீங்க ஆரம்பிச்சதுனால முதல் ஆளு நான் என் பயம் சொல்லிடுறேன். நான் புக்கு எழுதணும், இங்கிலீஷ்ல தமிழ்ல சைக்காலஜி பத்தி புக் எழுதணும். நான் புக் எழுதணும், அது ராமு ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். அதை மலை மேல வச்சுக்கிறேன். அந்த லெவல்ல வச்சாதான் வைக்கணும். அது கம்மியா இருந்தா ராமுவா இப்படி புக்கு எழுதிட்டானா ஐயோ அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்கன்றதுல நானும் இந்த புக்கை கரெக்ஷன் பண்ணி அந்த புக்கு இன்னும் வரல. 2.5 வருஷமா நானும் ஒரே ஏமாத்தின்னு என்னையும் ஏமாத்தின்னு உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு புக் எழுதுனா அட்டகாசமா எழுதணும். அது எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அது ராமு பெரியாளுன்னு சொல்லணும். ராமுவா இப்படி புக் எழுதிட்டான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் ஒழுங்கா வேலை பார்க்காம இருக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கின்னு சுமாரா இருந்தா பரவாயில்ல, ஒரு புக்கு வந்தே ஆகணும் முடிவெடுத்தா இந்த புக்கு வந்துடும். பேசுறேன் சார். வாங்க பேசு சார். வணக்கம் சார். வணக்கம். நீ பயம் இருந்தா எப்படி? இல்ல நான் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். சார், இப்போ நான் ஆக்சுவலா நடுவுல ஸ்டீபன் சார் கிட்டயும் பேசியிருக்கேன். என்னுடைய பயத்தை பத்தி கேட்டிருக்கேன். எனக்கு அவரு ஒரு சில டைரக்ஷனும் கொடுத்துருக்காரு. பட் இப்போ எனக்கு என்னன்னாக்கா சார், நான் அதனாலயே என்னாச்சு, என்னுடைய பயத்தால கார் ஓட்டும் போது சடனா பக்கத்துல ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு வைங்க. அதே போல நான் வீட்டுல படுத்துட்டு இருக்கும் பொழுதும் திடீர்னு வெளியில ஒரு சவுண்ட் வந்தாலும் ஒரு மாதிரி ஃபியர் ஆயிடும். ஸோ அதனாலே நான் என்ன ஆயிடுச்சு, இப்போ கார் ஓட்டுறதே நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சடனா சவுண்ட் ஹார்ன் அடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஹாரன்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்போ அந்த மாதிரி ஃபியர் இருக்கிற டைம்ல என்ன சார் பண்றது? சார் என்ன சொன்னாரு, எனக்கு போன்ல நான் படுத்துட்டு இருக்கும்போது சடனா கால் வந்தா கூட எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபியர் ஆயிடும். லைட்டா ஒரு ஷிவரிங் மாதிரி ஆயிடும் அது. ஸோ அது நான் ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கேட்டு எனக்கு ஒரு ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாரு. அதனால நான் அதெல்லாம் இப்போ சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். பட் அதுவே போதுமா, இல்ல வேற இன்னும் நீங்க என்ன சொல்றது, மாஸ்டர் இல்லையா? அதனால இந்த மாஸ்டர் கிட்டயும் கொஞ்சம் கேட்டு தகவல் கேட்டுக்கிறேன். அது இல்லாம எனக்கு இன்னொரு ஒரு சின்ன கேள்வி இருக்கு சார். நீங்க இதுக்கு சொல்லுங்க, நான் அந்த கேள்வியும் கேட்கிறேன். அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத பார்ப்போம் சார். கேள்வி கேக்குறீங்களா? இல்ல, இப்போ இதுக்கு நான் என்ன சார் பண்றது? இந்த சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ணி. என்ன கேள்வி கேட்டீங்கன்னா ராமு சார் புரியல, மறுபடியும் கேளு. இல்ல, எக்ஸ்போஷர் தெரப்பின்னு ஒண்ணு இருக்குது. எது நீங்க பயப்படுறீங்களோ அதை கிராஜுவலா திரும்ப 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 உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வருவான்னு சொல்லுவானுங்க. இது சிஸ்டமேட்டிக் டீசென்சிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சென்ஸு, சென்சிட்டிவிட்டி, சென்சிட்டைசேஷன், டீசென்சிட்டைசேஷன் பேர் ஒரு டெக்னிக்கு. அப்போ எதுக்கு நீங்க பயப்படுறீங்களோ அதை கிராஜுவலா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கொடுத்து ஒரு 30 யூனிட்ல மாத்துவோம்னு வச்சுக்கோங்களேன். காக்னேட்டிவ் தெரப்பின்னு பேரு. இது காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். ஒரு பிஹேவியர்ல ஏதோ ஒண்ணு பயப்படுறீங்க, அந்த பிஹேவியரை 30 ஸ்டெப்ல மாத்திட்டு வருவோம். கொடுக்குற 5வது ஸ்டெப்ல நீங்க திரும்ப போயிட்டீங்கன்னா ரைட்டுன்னு நாங்க 3வது 4வதுக்கு போய் திரும்ப கொண்டாந்து 5ல விட்டு அதுக்கப்புறம் 6 கொண்டு போவோம். எந்த ஸ்டெப்ல வேணாலும் நீங்க திரும்ப ரிக்ரெஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதுல திரும்ப திரும்ப கொண்டாந்து 30வது ஸ்டெப்ல சரி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு சிபிடி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ஒன்று சொல்லி கொடுக்குது. சரிங்க சார், தேங்க்யூ சார். அடுத்த ஒரு கேள்வி சார். இப்போ ஒரு 2 டீம் இருக்காங்க சார். ஒரு டீம் வந்து டாக்டர்ஸ் டீம், இன்னொரு டீம் வந்து ஒரு ஆளை வந்து கொலை பண்ண போறாங்க. ஸோ இப்போ டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க டீம். அந்த ஆப்ரேஷன்ல பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க. அந்த பேஷண்ட் இறந்ததுமே டாக்டர்ஸ் எல்லாரும் வெளியில வராங்க. ஸோ போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபியரும் இல்லாம அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாங்க. புரியல எனக்கு. இல்ல சார், இப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க சார். அந்த பேஷண்ட போய் ஆபரேட் பண்றாங்க. அந்த ஆபரேஷன்ல பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க. ஆமா. இறந்துட்டதுமே டாக்டர்ஸ் வந்து எந்த ஃபியரும் இல்லாம டாக்டர்ஸ் வெளியில வரும்போது வெளியில போலீஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஃபியரும் இல்ல. அவங்க பாட்டுன்னு கம்முன்னு வந்துடுறாங்க. சரி. போலீஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி இல்ல போலீஸ கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஆனா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு ஆளு கொலை பண்ணிடுறாங்க. அந்த குரூப் எல்லாம் வந்து போய் மறைஞ்சிடுறாங்க. அங்க வந்து போலீஸ் போகும்போது அவங்க பயப்படுறாங்க. அப்ப இந்த 2 பேருக்கும் உள்ள பயம் எந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி சார்? புரியல. அங்க கொலை பண்ண ஆளு நேச்சுரலா போலீஸை பார்த்து பயப்படுவாரு. டாக்டர் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணாங்க. அதை தாண்டி அவங்க செக் பண்ணாங்க. வெளில யாருந்தா என்ன பண்ணியாச்சு. இல்ல இப்போ இவரும் வந்து நைஃப் வச்சுதான் வந்து எல்லாம் பண்ண போறாரு. அப்ப இவருக்கு அந்த கத்தி எடுக்கும் போது எந்த பயமும் கிடையாது. ஆனா ஒரு கொலைகாரனாக்கா அவனுக்கு வந்து கத்தி எடுக்கும் போது வந்து கத்தி எடுத்து அந்த பயம் இல்லாம தான் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்ட பிறகு அவன் ஆனா போலீஸை பார்த்து பயப்படுறான் இல்லைங்களா? போலீஸை பார்த்து பயடாம இருக்கணும் இல்லையா? அந்த இயல்பாவே தப்பு பண்ண ஆளுக்குள்ள ஒரு கில்ட் ஒண்ணு இருக்கும். அது ஒரு ஆங்கிள். சில இடங்கள்ல மனப்பிறழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இவங்கெல்லாம் சைக்கோபத்துன்னு சொல்லுவோம், சோசியோபத்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எந்த உணர்ச்சியுமே இருக்காது. சம்டைம்ஸ் மற்றவங்க அலர்னா கூச்சலிட்டா கூக்குரலிட்டா அவங்கள அடிச்சு அந்த சத்தம் கேட்கறது இவங்களுக்கு ரொம்ப கூட பிடிக்கும். இவங்க வேற மாதிரி ஆளு. இவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல, அப்நார்மல் பீப்புள். அந்த அப்நார்மல் பீப்புளுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இருக்காது. இப்போ இது பெரிய மனிதர்கள், நாட்டு தலைவர்கள், சரியா? இவங்க இந்த நாட்டுல குண்டை தூக்கி போடுறேன்றான். அந்த ஒரு குண்டு எப்படி பார்த்தாலும் $1,00,000 இருக்கும். அந்த மாதிரி 10 குண்டு போட்டாங்கன்னா $1 மில்லியன் போச்சு. இந்த $1 மில்லியன் அவங்க ஊர்ல தான் கலெக்ட் பண்ணி ஆகணும். வரிய போட்டு ஊர்ல தான் கலெக்ட் பண்ணி ஆகணும். ஆனா எவ்வளவுக்கு கிரைம் சீன்ல இருந்து நீங்க தள்ளி நிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்க உணர்ச்சிகள் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். அவர் டொனால்ட் ட்ரம்ப் அங்க இருக்கிறாரு, போர் இங்க நடக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு 7,000-8,000 கிலோமீட்டர் இருக்குதுன்னா ட்ரம்ப்புக்கு அதுல பெரிய உணர்வுகள் இருக்காது. உங்க கண்ணு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கண்ணு முன்னால ஒரு கொலை ஒண்ணு நடந்தது, ஒரு ஆள் தான் கொன்னாங்க, உங்க கண்ணு முன்னால் நடந்ததுன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் டேக்கிங் அவே யுவர் எமோஷன்ஸ். அதனால்தான் அது புட்டினாக இருந்தாலும் சரி, நெட்டன்யாகுவா இருந்தாலும் சரி, ட்ரம்பாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வயலன்ஸ் நடக்கிற போது அந்த வயலன்ஸுக்கான லெட்டரை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க கையெழுத்து போட்டாங்க, ஓரலா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அவங்கள காப்பாத்துது. ஸ்பாட்ல அவங்கள விட்டு ட்ரம்ப்பை வச்சு இல்ல நெட்டன்யாவை வச்சு புட்டினை வச்சு இல்ல ஜெலன்ஸ்கியை வச்சு நீங்க அந்த இடத்துல நிறுத்தினீங்கன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. நான் ஒரு பதில் சொல்றேன் செல்வகுமார் சார். சொல்லுங்க சார். அதாவது 2 பேருமே நீங்க பாக்குற ஆங்கிள் வந்து ஒருத்தர் வந்து குத்திட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. அவர் வந்து உயிரை எடுக்கணுன்ற இன்டென்ஷனோட போறாரு. ஓகே. டாக்டர்ஸ் வந்து உயிரை காப்பாத்தணுன்ற இன்டென்ஷனோட போறாங்க. ஓகே ஓகே. இவங்களோட மனநிலை வந்து உயிரை காப்பாத்தணுன்றதுதான். அப்ப அவங்க உயிரை காப்பாத்தணுன்ற ஒரு மனநிலையில போய் அது காப்பாற்ற முடியாத போனதுனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே ஓகே. ஒருத்தர் வந்து உயிரை எடுக்கணும்னே போறாரு, எடுத்துட்டாரு. அவருக்கு செஞ்சது தப்புன்னு அவருக்கு தெரியும். ஓகே. அவர் கொன்னுட்டாருன்றது தெரியும். ஓகே ஓகே. புரியுதா? அப்போ அவருக்கு போலீஸ பார்த்தா பயம் இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. அவரோட இன்டென்ஷன் வந்து மனநிலை வந்து உயிரை எடுக்கணும். அந்த எமோஷன் இருக்கு, வெறி இருக்கு. அந்த நேரத்துல குத்திட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. அவரோட வெறிய வந்து தீர்த்துக்கினாரு. ஆனாலும் அவருக்கு பண்ணது தப்புன்றது தெரியும், இதுக்கு தண்டனை இருக்குதுன்றது தெரியும். அப்போ போலீஸ்காரனை பார்த்தா பயம் வரும். ஓகே ஓகே.
டாக்டருக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எந்த விதமான இன்டென்ஷனும் கிடையாது. ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் தானே தவிர அங்க யாருக்குமே பப்ளிக்குக்கும் வந்து டாக்டர் போய் இது பண்ண சாவடிக்கு போறான்ற எண்ணமே இருக்காது. ஓகே ஓகே. இல்ல அது இருக்காது. ஓகே. பட் ஆனா அந்த டாக்டருக்கும் அந்த மாதிரி ஒரு சில ஃபியர் வந்து அவசியமே இல்ல. ஏன்னா அவர் வந்து முயற்சி பண்றாரு, காப்பாத்த முடியல, இறந்துட்டாங்க, இவ்வளவுதான். அவர் கொலை பண்ணணும்ன்றது இன்டென்ஷனா கிடையாதுங்க. இன்டென்ஷன் கிடையாது. இல்ல ஆனா அந்த மாதிரி இறந்துட்ட பிறகு அந்த இல்லாததுனால அவருக்கு வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. அது தவறி போச்சு. பை மிஸ்டேக் காப்பாத்த முடியல. பேஷண்ட் வர கண்டிஷன் பேடா இருக்குது. ஓகே. இவ்வளவுதான் சிம்பிள். புரிஞ்சுச்சா? சரி சார், சரி சார். இல்ல அப்போ அந்த டாக்டருக்கு ஃபியரே இருக்காது இல்லைங்களா? இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற நான். ஏன் ஃபியர்? அவர் கொலை பண்ற நோக்கத்தோட போலையே. இல்ல நோக்கத்தோட இல்ல. இருந்தாலும் வந்து சப்போஸ் ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்கனாக்கா அந்த ஒரு ஃபியர் ஆவறதுக்கான பாசிபிலிட்டி அதுக்கு பேர் வருத்தம், சாட்னஸ். இவ்வளவு பண்ணியே இறந்துட்டாங்களே இல்ல. ஏன்னா ஒரு காப்பாத்த முடியலன்ற வருத்தம் இருக்கா. சரி என்னால முடியல அப்படின்றதானே இருக்குது. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? சோ அப்போ அதுதான் வந்து அவருடைய ப்ரொஃபஷனலிசம் அது. ஆமா. நீங்க யாருமே அவரை போய் நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்ல போறது இல்லையே. இல்ல நான் சைக்காலஜிக்கலா கேக்குறேன் சார். நான் ஆக்சுவலா சொல்ல வரேன். உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதுக்காக கேட்டேன் நான். சப்போஸ் அதுதான் சொல்ல வரேன். நீங்க யாருமே வெளியில வந்து அவங்க மேல பழி போட போறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே சார். சோ அதனால அவங்களோட மனநிலையில சேஞ்சே இருக்காது. சரிங்க சார். அவங்க அது மாதிரி டெய்லி 10 கேஸ் பண்ணாங்கன்னா 20 கேஸ் பண்ணாங்கன்னா அவங்கள 10 கேஸ் பழிச்சுக்கும், 10 கேஸ் செத்து போயிடும், ஃபெயிலியர் ஆயிடும். அவங்க எல்லாத்தையும் பயந்தாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. அப்போ டாக்டர் ப்ரொஃபஷன் இதுல இருக்கிறவங்களுக்கு பெரிய பயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவங்க முதல்ல அந்த மாதிரி ஆகும்போது ஒரு சின்ன பயம் இருக்கு. ஆனா பயம் எதுக்காக இருக்குன்னா நம்ம தவறு பண்ணிட்டோமா, எதை சரி பண்ணணுங்கிறதுக்காக குற்றம் பண்ணிட்டோன்ற உணர்வு இருக்காது. ஓகே. இல்ல நான் குற்றமாகவே பேசல சார். அப்ப குற்றம் வந்தாதான் பயம் வரும். அந்த ஃபியர் தான். அதுதான் உங்களுக்கு குற்றம்ன்ற ஒரு உணர்வு வந்தாதான் பயம்ன்ற உணர்வு வரும். ஓகே ஓகே. அதர்வைஸ் வந்து அந்த ஃபியர் வந்து குற்றமே இல்ல. நான் வந்து அவர் பழைக்கிறதுக்காக போராடுறேன். பழைக்க வைக்க முடியல, அவ்வளவுதான விஷயம். தவிர அங்க என்னால முயற்சி செஞ்சா நாம பழைக்க வைக்க முடியல. அங்க குற்ற உணர்வு இருக்காது. ஓகே. வாங்க வசந்தி கிட்ட வந்துருங்க மேடம். காத்துக்காங்க. வாங்க வசந்தி மேடம். உங்களுக்காக என்னோட அப்பாயின்மெண்ட்டை சாயங்காலம் வச்சுட்டேன் சார். அது இல்ல சொன்னாங்க சாயங்காலம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால சரியா போச்சு. ஓகே. இதுல வந்து 3 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அமெக்டிலா பத்தி. இது வந்து அவருக்கும் நம்ம முன்னால பேச மறந்து பேசுறாங்க சிவகுமார் சாருக்கும் அது வந்து பொருத்தமா இருக்கும். என்ன அப்படின்னா அமெக்டிலா பத்தி நிறைய சொன்னாரு நம்ம ராம் சார். நிறைய சொன்னாரு அமெக்டிலா பத்தி நிறைய சொன்னாருல்ல. அமெக்டிலா எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னா சவுண்டு வச்சுதான் ட்ரிகர் ஆகுது. ஒரு ரேஞ்சுக்கு மேல இருக்கிற சவுண்டு போதான் அமெக்டிலா ட்ரிகர் ஆகுது. நிறைய இடி இடிச்சதுன்னா குழந்தை வந்து அந்த சவுண்டை கேட்டு அது அழுது. நமக்கு தெரியும் அது இடிதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் குழந்தைக்கு தெரியாது. அந்த சவுண்டு வந்து அமெக்டிலாவை ட்ரிகர் பண்ணி அதை அழ சொல்லுது. ஏன்னா அதுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி நம்ம யாராவது நம்மக்கிட்ட ரொம்ப கத்தி பேசுனாங்கன்னா நமக்கு ஒரு பயம் வருது. அந்த ஒரு சவுண்டுக்கு மேலே அவங்க இறைஞ்சி கத்தி கோவப்பட்டு பேசும்போது நம்ம நிறைய தடவை நம்ம வந்து ரெஸ்பான்ஸே பண்ணாமல் பயந்துடுறோம். மெயினாக லேடிஸ் வந்து நிறைய பயந்துருவோம். ஓகே. இந்த அமெக்டிலாவுக்கு காரணம் அந்த சவுண்டு. ஸோ அதை நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணலாம். அதுதான் மெயினாக அது வந்து ஆடிட்டரி இம்பல்ஸை அது வந்து ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் அமெக்டிலாவை அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் இருக்க அமெக்டிலா. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பெரிய நெட்வொர்க்கு. ஸோ அதனால் அதை சொல்லணும்னு நினச்சேன். அது மாதிரி தான் செல்வகுமார் சாருக்கும் அந்த சத்தம் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற கார் சத்தம் ஹார்ன் பண்ணா என்னவோ அவருடைய அமெக்டிலா ட்ரிகர் ஆகுது. அமெக்டிலா ட்ரிகர் ஆகும்போது அவருக்கு அந்த ரேஞ்சுக்கு மேலே எடுத்துக்க முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னா காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு ட்ரைவ் பண்ணுங்க சார். இனிமே காதில் பஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் பார்க்க முடியும், சத்தம் தானே வேண்டாம் உங்களுக்கு. ஸோ காதில் பஞ்சு வச்சுக்கோங்க, அந்த சத்தமே உங்களுக்கு கேட்காது. அப்போ உங்களுக்கு அமெக்டிலா ட்ரிகர் ஆகாது. ஸோ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது வந்து அவர் மெடிக்கல் இதை பற்றி கேட்டார் இல்லை. எல்லா டாக்டர்ஸுக்கும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். நர்வஸாக இருப்பாங்க அவங்க. நீங்கள் சர்ஜரி யூனிட்டில் போய் நின்னீங்கன்னா எங்கடான்னு வெயிட் பண்ணி கத்த ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம ஒன்றுமே இருக்காது.
நம்ம அந்த ப்ளக் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம், எங்களை பார்த்து கத்துவாங்க. என்ன வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங் அப்படிலாம் சத்தம் போடுவாங்க. ஏன்னா அவங்க நர்வஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இது சரியாக போகணுமே, ஒரு ஃபியர் உள்ளே இருக்குது, இந்த சர்ஜரி சரியாக போகணுமே, அனஸ்தீசியா சரியாக போகணுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. அந்த ஃபியருக்கு ஆனால் எவ்ரி ப்ரொசீஜர், சின்ன ப்ரொசீஜராக இருந்தால் கூட அந்த பேஷண்ட் சைன் பண்ணுறாங்க, எனக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டி, நான் செத்துக்கும் போக முடியும், நான் செத்து போயிடுவேன், ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இந்த ப்ரொசீஜரை பண்ணுறேன். ஹார்ட் பேஷண்ட்டு, நான் இது பாசிபிலிட்டி, எனக்கு ஸ்ட்ரோக் வரலாம், எனக்கு வந்து விளங்காமல் போகலாம், கை கால்லாம் சரியாக இல்லாமல் போகலாம், எல்லாம் பாசிபிலிட்டி சொல்லிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. ஒருத்தன் கொலை பண்ண போகும்போது உன்னை கொன்னுருவேன், உனக்கு இது நடக்கும் சொல்லிட்டா பண்ணுறான் இல்லை. ஸோ இவங்ககிட்ட வந்து கன்சென்ட் வாங்கிக்கிட்டு அதை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. மூணாவது வந்து இந்தியன் மென்னுக்கும் அமெரிக்கன் மென்னுக்கும் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் இதுதான். என்னன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சூட்கேஸ் இருக்குது, நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்தியன் மென் உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே வந்து அவங்க நம்ம ஒரு லேடி வந்து தூக்கி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க உடனே ஹெல்ப் பண்ணுறாங்க, உடனே எழும்பிடுவாங்க, எழும்பி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அமெரிக்கன் மென் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிஜமா சொல்கிறேன், அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து உன்னால் முடியும், நீ தான் விமன் ரைட் கேட்டு தானே என்னை இவ்வளோ பண்ணிகிட்ருக்க, நீயே வச்சுக்க, ஓகே, நீயே எடுத்து வச்சுக்க அப்படின்னு பண்ண மாட்டாங்க. நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்குறேன். இந்தியன் மென்னுக்கு உள்ள அந்த கர்ட்டசி அமெரிக்கன் மென்னுக்கு இல்லை, வெரி ஃபியூ. ஓகே, ஸோ இதை நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த பேனிக் அப்படிங்கிறது வந்து நிறைய ரேஞ்ச் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நிறைய சொன்னீங்க. ஒரே ஒரு ஃபன்னி இதை சொல்கிறேன். ஒரு டிவியில் ஒரு இதை காட்டினாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி 1 வயசுலேருந்தே அந்த குழந்தைய தனியாக தான் போட்டு தூங்க வைப்பாங்க, அது இங்கே நார்மல். அந்த ஒரு 3 வயசு குழந்தை நைட்டு தூங்க வைக்கிறாங்க அம்மா, இது போய் சொல்லுது அவங்க அம்மாட்ட, தெர் இஸ் அ மான்ஸ்டர் அண்டர் மை பெட்னு சொல்லுது. ஓகே, அந்த அம்மா வந்து இது இந்த மாதிரி எத்தனையோ தடவை சாக்கு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து படுத்துக்கும். அதனால இது அப்படி சாக்கு சொல்லுது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நோ யூ கோ, தெர் இஸ் நோ மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க வைக்கிறா. திருப்பி ஓடி வந்துடுது, வந்து நோ மாம், தெர் இஸ் அ மான்ஸ்டர் அண்டர்நீத் மை பெட் அப்படிங்கிறது. அப்புறம் இவ போய் நிஜமாவே என்ன சொல்லுது பார்த்தா, நிஜமாவே ஒருத்தன் அடியில் இருக்கான், அந்த பெட்டுக்கு அடியில் அவன் படுத்துட்டு இருக்கான். இதை காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவ வந்து கத்தி, அவ வந்து எப்படியோ 911 கூப்பிட்டோம், என்ன ஆச்சோ தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தை சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த இதில். ஸோ இதை சொல்லணும், அது வந்து அந்த ஃபியர், இதை சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆனா அந்த காதுல பஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபார் டிரைவருக்கு. அப்படி வச்சுக்க வேண்டியது, அது வந்து காதுல பஞ்சு வச்சுக்கலாம், ஆனா டிரைவ் பண்ணக்கூடாது. நான் காதுல பஞ்சு வச்சு கூட காதுல பஞ்சு வச்சுக்கிட்டா பின்னாடி இருக்கவங்க ஹாரன் சொன்னா அது எப்படி கேட்கும்? இல்ல எந்த சவுண்டும் பிரச்சனை. அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காதுல பஞ்சு வச்சுட்டால ஒரு சென்சேஷன், வேற ஒரு சென்சேஷன் இருக்கும், கவனமே டைவர்ட் ஆகும், அது ஒண்ணு இருக்கு. இப்ப பல விஷயங்கள் இருக்குது, அதனால வந்து அதுக்கு வேறதான் வழி சொல்லணும், அதை கூட சொல்லிக்கலாம். நன்றி மேடம். இந்த காதல வைக்கிறதுக்காகவே அந்த கார்க்கு முதல் கொண்டு வச்சிருக்கேன் சார், அதெல்லாம் கூட வச்சு படுத்திருக்கேன். நம்ம லாஸ்டா போகும்போது கூட ஆர்மோகன் சார் கிட்ட கூட காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த கார்க்கெல்லாம் கூட நான் வச்சிருக்கேன். பட் அப்படி இருந்தும் கூட சமயத்துல அந்த ஃபியர் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்துடுறது தான். அது ரீசன் சார், ரீசன் கண்டுபிடிச்சிடலாம் சார், அது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே சார். ஓகே, சத்யநாராயண் சார். சார் இங்க பாத்தீங்கன்னா இந்த பயம் ஏன் இருக்கின்றது பார்த்தா, நான் ஒரு விலங்கியல் ஆசிரியர், இந்த பயம்ன்றது பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது உயிரியல் முக்கியத்துவம். அதோட அடிப்படை என்ன சொல்றாங்கன்னா, ஃபியர் இஸ் தி நேச்சர்ஸ் சர்வைவல் கோட் ஃபார் மேன். அதான் அடிப்படை பேசிக்க. ஏன் பயம் இருக்கின்றது என்றால், அதை வந்து மனிதன் பிழப்பு குறியீடு, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். இந்த பயம்ன்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா, இதுக்குதான் நாங்க வந்து நிறைய நான் வந்து விலங்குகள்ல நிறைய நேச்சர் சர்வைவல் கோடு, ஒரு கேமல் எடுத்து படிப்போம், எல்லாமே படிப்போம். இது வந்து இந்த டாபிக் கொடுத்தவொடனே என்ன ஆச்சுன்னா, திடீர்னு எனக்கு சிந்தனை போச்சு, இந்த பயம் இதுக்கு ஏதாவது ரெலவன்ஸ் இருக்கான்னு தேடினேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பயம்ன்றது இட் இஸ் எ நேச்சுரல், பாதுகாக்கிறது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் பயம் வரணும், இப்ப அப்பதான் நம்ம வந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். வெரி வெரி அதாவது நேச்சுரல் சர்வைவல் கோடுன்னு குறிக்குது சார். ஒரு செய்தி ஐ வாண்ட் டு ஷேர். தேங்க்யூ. ரைட்.
சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வந்து ஹோல் இதுக்கு கிடையாது, ஒரு பார்ட் தான் நம்ம எடுத்து. வாங்க வாங்க கல்யாணம் மேடம். வாங்க. வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது எல்லாமே. பட் ஒன் திங் வந்து நீங்க சொன்னீங்கல்ல சார், அந்த லேடிஸ் வந்து இந்த சைட்ல படுப்பாங்க, அங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும், நம்ம சைட்ல மட்டும் இப்படி படுக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து காலையில ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது லேடிஸ். அவங்க எந்திரிச்சு அப்படியே நைஸா அப்படியே எந்திரிச்சு அப்படியே வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து அந்த லைன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல லைனஸ் தான் தே கோ ஃபார் ஹண்டிங் இல்லைங்களா. மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த லைன் எல்லாம் போகாது, லைனஸ் தான் ஹண்டிங்க்கு எல்லாம் போயிட்டு வந்து ப்ரே எடுத்துட்டு வரும் அப்படிங்கறத நான் படிச்சிருக்கேன் நான். அது ஒண்ணு. அப்புறம் இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கெஸ்ட் வீட்டுக்கு போனாக்க அந்த ஜென்ஸ் வில் ஆல்வேஸ் கோ அரவுண்ட் தி ஹவுஸ் டு அந்த எஸ்கேப் ஆகிறதுக்காக போயிட்டு வந்து உட்காந்தாதான் கம்ஃபர்டபுளா உட்காருவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி லேடிஸ் வந்து கிச்சனை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காருவாங்க, ஏன்னா கிச்சன் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர்றதுக்காக. அதை சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த புட்டின் அவர் வந்து லிஃப்டா போவாருன்னு சொன்னீங்க, அவரை உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக, அது ஓகே. பட் இப்ப எப்பவாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அவர் போய் காப்பாற்றணும் அப்படின்னா எங்க இருக்காரு அப்படின்னு தேடுறது வந்து அந்த பர்டிகுலர் ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் தெரியும். அது கொஞ்சம் ரிஸ்கியா தோணுச்சு எனக்கு, அதான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். அப்புறம் இந்த பயம் அப்படிங்கறத வந்து சில சமயம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த பயம்ங்கிறத வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல பயம் கொஞ்சம் வந்து அதோட ரோல கொஞ்சம் பிளே வந்து கொஞ்சம் கம்மியா பிளே பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். தேங்க்யூ சார். பட் கிச்சன் நீங்க போய் பாக்குறது டிசைன் இன்ஜினியருக்கு மாடலிங்க்கு பாக்குறீங்க, ஆண்கள் ஜன்னலையும் கதவையும் பாக்குறது உசுறு வாழ்றதுக்கு, கூட்டி அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு. சார் கிச்சன்ல இருந்தும் சாப்பாடு வரது வந்து நம்மளுக்கு ஹைஜீனிக்கா தான் வருதா அப்படின்னு பாக்குறதுக்காகவும் போவோம். சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி, இடத்துல என்னது சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி, அவங்க எதை பார்த்து பயப்படுறாங்கன்னு நீங்க கேட்டீங்க, அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? புரியல சார். நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்க? நானா இல்ல சார், நான் தான் தள்ளி வச்சிடறேன். அதான் மெயினா சொன்னேன் உங்களுக்கு, பயம் அப்படிங்கறது எல்லாரும் பயப்படுவாங்க. அது கரெக்ட். பயம்ங்கிறது வந்து நான் வந்து அதை வந்து இப்ப நீங்க சொன்னீங்க எக்ஸாம் வரும்போது மார்க் வாங்குறது அப்படிங்கறது அந்த ஃபியர்னஸ் சொல்றீங்கல்ல சார், அந்த பயத்தை வந்து நான் அதை வந்து பிடிக்காதுங்கிற ஒரு கேட்டகரியில போட்டுறேன். சரிங்களா, எனக்கு என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறத வந்து நான் அப்படியே அதை தள்ளி அதை பிடிக்காதுங்கிற ஒரு கேட்டகரியில தள்ளிடுறேன். அப்ப எனக்கு வந்து கொஞ்சம் இப்ப கார் ஓட்டுறதை பத்தி கூட சொன்னாங்க, எனக்கு கார் ஓட்டுறதுல ஒரு பயம் இருக்கலாம். எனக்கு ஒரு 2 தடவை ட்ரை பண்ணிருக்கேன், பட் எனக்கு அது பிடிக்கல, பயம். ஆனா அது என்ன பண்றேன்னா அது எனக்கு பிடிக்காது அவ்வளவுதான் அப்படின்னு தள்ளி வச்சிடுறேன். ஸோ ஐ எஸ்கேப் ஃப்ரம் தட். அந்த பயம்ங்கிற ஒரு இதுல இருந்து நான் அதை பிடிக்காதுன்னு தள்ளி வைக்கிறதுனால அதுல இருந்து நான் தப்பிச்சுக்கிறேன், என்ன நானே காப்பாத்திக்கிறேன். தேங்க்யூ சார். இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வீடு பாக்குறது, கிச்சன் பாக்குறது, படுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப ராமு சார் சொன்ன ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற பீப்புள் நம்ம இந்த சைக்காலஜி ஒத்து வராது. பெண்ணுங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்க வந்து போனாங்கன்னா எஸ்கேப் ஆகிறது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி, அவங்களோட விஷயம் எப்படி இருக்குது, வீடு பாக்குறது போறதுதான் டோட்டலா டிஃபரெண்ட். நம்ம இந்த சைக்காலஜிலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஓதும். அதான் சார் அவரு சொன்னதுக்கு பதில் சொன்னே ஒழிய இப்ப இருக்கிறது இல்ல. நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் சொல்ல வரேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பிள்ளைங்க எல்லாருமே யாருமே வந்து அந்த பயம்ன்றது எல்லாம் கிடையாது. பயப்படுறதெல்லாம் வேற அனாவசியமா தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பயப்படுறாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப டோர் ஓபன் பண்றது, இது பண்றது, அதெல்லாம் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொரோனா வந்தப்ப எத்தனை பேர் போய் நம்ம இது இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எத்தனை பேர் ரொம்ப பயப்படாத போய் இன்ஜெக்ஷன் பண்ணோம். நிறைய லேடிஸ் போய் பண்ணிக்கிட்டாங்க, ஜென்ஸ் பயந்தாங்க. இது போட்டிருக்கு, தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு கொரோனா வந்தப்ப நிறைய ஜென்ஸ் பயந்தாங்க, நிறைய பேர் லேடிஸ் போய் போட்டுட்டாங்க. அவங்களோட அந்த சிந்தனை மாறி இருக்கு, அந்த பயம் வந்து இருக்கு. இப்போ டோட்டலாவே கொஞ்சம் வேற மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது. வாங்க, யாரும் பேசுறது அடுத்தது? ரவி சார் பேசுறீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி அனைவருக்கும் வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி அவர் பேசின எதை பத்தியும் பேசாம அந்த ஃபியரை மட்டும் பத்தி பேசுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தந்தி சொன்னாரு. ஸோ தந்தியை பத்தி அந்த காலத்துல இருந்த எல்லாத்துக்குமே தெரியும். தந்தி வந்தாலே எல்லாருமே வந்து பயப்படுவாங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு எது இருக்குன்னு சொல்லிட்டு. தந்தியை பிரிச்சு பார்த்த பிறகுதான் சரி, வேற முக்கால்வாசி இந்த மாதிரி சேட் நியூஸ் தான் வரும்.
ஸோ அதனால் தந்தியை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதே மாதிரி நைட்டில் நம்ம வந்து நம்மளுக்கு நார்மலாக வராத ஆள்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தால், இல்லை நம்ம சொந்த ஊர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தால் ஒரு பேர் இருக்கும், யாருக்கு என்ன எது, நம்ம உடனே போகணுமா என்ன அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 இதை சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஃபோபியாவுக்கு அவர் கொடுத்த ஒரு 2-3 பாயிண்ட்டு அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதை சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ரொம்ப நல்லா சொன்னார் சார். அதனால் மற்ற விஷயங்களை நான் டச் பண்ணல. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க கோபாலரத்னம் சார் பேசுங்க. சரி, இது சிவகுமார் சார் பேசுறீங்களா? சரிங்க, நீங்க பேசுதா பேசுங்க. சிவகுமார் சார் நீங்க பேசுதா பேசுங்க சார். ஓகே சார், சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு ஆஃப்லைன் ஐ ஃபைன் 2 ஆங்கிள் பயம் எனக்கு. என்னுடைய ஏஜ் குரூப்ல இருந்த பலர், என்னுடைய பிரதர் சித்தப்பாக்கள், என்னுடைய ஏஜ் குரூப்ல இருக்க 80, 75, 80, 85 இருக்க குரூப் எல்லாமே சிக்கா இருக்காங்க, பெட்ரிடு. இந்த பயம் எனக்கு ஒரு 6 மாதமாகவே வந்துருச்சு. பர்டிகுலர்லி என்னுடைய யங்கர் பிரதர் ஸ்ட்ரோக் வந்து பட்டுருந்தேன். நல்லதானே இருந்தான், எப்படி ஆயிட்டான்னு சின்ன கவலை வந்துச்சு. அதுக்காகவே ஐ ஃப்ரீக்வெண்ட்லி கன்சல்டட் டாக்டர் அண்ட் கடந்த ஒரு 15 நாளா ஐ வென்ட் த்ரூ ஆல் செக்அப், ஆல் ஃபுல் மேக் செக்அப் பண்ணிட்டு, இன்க்ளூடிங் மை பிரெயின் செக்அப் எல்லாம், எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணிட்டு ஐ எம் ஹாப்பி நவ். ஸோ அந்த ஃபாலிங் ஆஃப் சிக், படுக்கையில் விழுந்துருக்கணும், பெட்ரிடன் ஆகிடுமோ என்ற பயம் எனக்கு கொஞ்ச நாளாக இருந்தது. அந்த பயத்தை நான் போக்கிக்கிட்டேன். கன்சல்டேஷன் வித் ஆல் நியூராலஜிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட், ஸ்டமக் சம்மந்தப்பட்டவங்களோட கன்சல்ட் பண்ணி அந்த ஃபியரை நான் போக்கிக்கிட்டேன். இந்த ஃபியர் கொஞ்ச நாளாக இருந்தது, அந்த ஃபியர் ஓரளவுக்கு கொஞ்சம் போயிருக்கு. 2வது, இந்த மான்சூன் நேரத்தில் சென்னை ஃப்ளட்டை கண்டு எனக்கு பயம். 2015 ஃப்ளட்டுக்கு அப்புறம் மழை காலம் வந்தாலே எப்படா கொட்ட போகுது மழை, எப்படா வெள்ளம் சூழ போகுதுன்ற பயம் எனக்கு இருந்துட்டே இருக்கு. அதுக்காக ப்ரிகாஷன், டேக் ஆல் ப்ரிகாஷன். மாடியிலிருந்து தண்ணி நிற்காத அளவுக்கு கொட்டணும், சுற்றி கிணத்துல எந்த தேவையில்லாத அது பம்ப் செட்டெல்லாம் கொஞ்சம் உயரமாக வச்சுக்கிறது, இந்த அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 கைண்ட் ஆஃப் ஃபியர்லாம் நான் ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய மனைவி சிக்காயிடக்கூடாது பயம். அதுக்காக ஜாக்கிரதையாரு, நீ கீழே போகாது, நீ மேலே போகாத, ரொம்ப அழட்டிக்காத, ரொம்ப ரொம்ப வேர்த்து கொடுத்து நீ தோட்டத்தில் போய் தண்ணி ஊற்றிட்டு வராதுன்னு அவங்கள பார்த்து நான் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய தற்போதைய பயம் பற்றிய என்னுடைய இது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த பயம் எனக்கு இருந்துட்டே இருக்கு. இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன் நான். நாயை கண்ட பயம் சிவகுமார், உங்க பயம் எல்லாம் ரீசனபிள் பயம், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, குட் டே. 2வது சார், என் பையனை 2 பேரும் நாய் கடிச்சிச்சு. நாயை கண்டாலே பயப்படும். வீட்டுல இருக்க என் டாக்டர் வீட்டுல போனா நாய்க்காகவே, நாய் பெட் டாக்டர் ஒண்ணுமே பண்ணாது, அதுக்காகவே அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. அது அந்த நாயை கண்டாலே அவனுக்கு அவ்வளவு பயம். 2 முறை கடிச்சிருச்சு சின்ன வயசுல, தொப்புளை சுத்தி இன்ஜெக்ஷன் போட்டதால. தெருவில் எங்கேயாவது நாய் போனா கூட விரட்டுவான், தேவையில்லாம விரட்டுவான். ஏன்டா விரட்டுவான், பாட்டு போயிட்டே இருக்கா. தேவையில்லாம நாயை கண்ட பயம் என் பையனுக்கு. அதை நீங்க சொன்னீங்க, நாயை கண்டா சொன்னதுக்கு பயம். நாய் ஒரு முறை கடிச்சு 2 முறை கடிக்கிறதுனால அவனுக்கு அந்த பயம் இருந்தது. சூப்பர். மற்றும் பேசுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க கோபாலரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். பயம் பற்றி என்னுடைய கருத்து இன்றைய வகுப்புக்கு அப்புறமா சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பள்ளி காலத்தில் வந்து மாதம் மாதம் எக்ஸாம் நடத்துவாங்க, இல்லை குவார்டர்லி நடத்துவாங்க. எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு நண்பருக்கு எக்ஸாம் பேப்பர் கையில் கொடுத்த உடனே உள்ளங்கையிலேருந்து ஸ்வெட்டிங் ஆகும் சார். வித்தியாசமாக இருக்கும், உள்ளங்கையில் ஹெவியாக ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை பயத்தினுடைய வெளிப்பாடாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் இல்லை நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையெல்லாம் வந்து நல்லா படிக்கணும் இதே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு மாரல் ஃபியரை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபியரே வந்து ஒரு மனிதனை வந்து நல்லாவும் ஆக்கியிருக்கு, ஒஸ்டாகவும் ஆக்கியிருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபியரில் வருது. அரசு அலுவலகங்களில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் பார்த்து பயப்படுவாங்க. என்னதான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக செஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஹூக் போட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபியர் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிய வருது.
அதே மாதிரி இந்த ஆஃபீஸர்ஸ்ல ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க சார் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்ல. ஜென்ரலாக இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க ட்ரைனிங் பீரியட்ல போத் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் கேடர் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பயத்தை பற்றிய கம்ப்ளீட் ஒரு மேனேஜ்மெண்ட்டை அவங்க நடத்தி அவங்கள வந்து சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய மென்டல் எபிலிட்டியை வச்சுக்கணுன்றத ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால தான் வந்து பெரிய பெரிய கிரைசிஸ் வரும்போது அவங்க வந்து ஸ்டபானாக இருந்து செய்கிறாங்க எல்லாமே. ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஃபியர் எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது எனக்கும் இருந்திருக்குது பள்ளி காலங்கள்லையும் கல்லூரி காலங்களையும் பணி செய்த காலத்திலையும். ஆனால் இப்போ வந்து லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படின்ற சைக்காலஜி கோட்பாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வகுப்பு நன்றா இருந்தது சார். தேங்க்யூ ராமு சார், தேங்க்யூ ஸ்டீஃபன் சார், தேங்க்யூ டீம். நன்றி நன்றி ஆசை வேர்க்கிறத வந்து ஹைப்பர் ஹைட்ராசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கை பூரா அந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றப்பவே கை முழுக்க என்னவோ தண்ணியில கை விட்டுட்டு வெளில எடுத்த மாதிரி அவ்வளோ இருக்கும் வேர்வை. அது அந்த பயத்துல இருந்து வர்றது, அது ஹைப்பர் ஹைட்ராசிஸ் பேரு, அதிகப்படியான வேர்வை. ஆமாம், தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. வாங்க ஆரம்பிங்க சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ராமு சார் விஷயத்துல வந்து நிறைய இதை கேட்டோம். வந்து எனக்கு வந்து பயம் வந்து நான் கிராமத்துல இருந்து பிறந்து வந்தவன். அதனால எனக்கு என்னமோ அந்த பயம் வந்து கொஞ்சம் பெரும்பாலும் தனிமையாக தான் இருக்க வேண்டியிருக்கும். அந்த எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு கிடையாது. கிராமத்துல எங்களுக்கு ரொம்ப காலமாக வந்து லைட்டே கிடையாது. அதனால இருட்டுக்குள்ள போகிறது, அந்த சுடுகாட்டு பக்கம் வர்றது, அதெல்லாம் வந்து அந்த பக்கம் போனாலே கொஞ்சம் பயம். சுடுகாட்டில் அது வந்து ஆரம்பத்தில் அது ஒரு 15-20 வயசு இருக்கும்போது அப்போ இருந்தது. அப்புறம் இந்த ஸ்கூலில் இருக்க போகும்போது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அது வந்து அங்கே அதுக்கு கீழே தான் வந்து இந்த இந்த சுண்டல் இதெல்லாம் முட்டாய் எல்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது ஸ்கூல் போனோம். ஆனால் நாங்கள் நைட் ஸ்டடிக்குன்னு போகும்போது தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு விதமான பயம் வந்தது. அது அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த பயமும் போயிடுச்சு. வந்து அது நான் பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பயமும் போயிடுச்சு. வந்து அதுக்கப்புறம் என்ன வேற புதுசா பயம் வந்து அவ்வளவு இதா தெரியல. கிராமத்துல இருந்தனால இப்போ அதிகமான பயம் என்னன்னா வந்து மனைவியை பத்தி தான். என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம். இப்போ இருக்கிற பயம் வந்து அவளுக்கு முன்னால நான் போயிட்டா எப்படி கஷ்டப்படுவாள், எனக்கு முன்னால் அவ போயிட்டான்னா நம்ம எப்படி கஷ்டப்படுவோம். இது யதார்த்தமான இந்த ஒரு முன்னால வந்து யார் போனான்னா எப்படி போனான்னு இருந்தது. இப்போ அந்த ஒரு பயம் ஒண்ணுதான். அது வந்து இந்த பயம் வந்து இது இயற்கை தான். அது வந்து ஒரு ஸ்டேஜ். என்ன ஒருத்தர் கேள்வி, இங்க ஜிஎம் ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்னுடைய நாங்க அந்தமான்ல நாகாலாந்துல இருக்கும்பொழுது எங்க ஜிஎம் ஒருத்தர் கேள்வி கேட்டார். அம்மா உனக்கு வந்து நீங்க மட்டும் எப்படி ஹெல்த் இல்லை இந்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் பயம், உங்களுக்கு என்ன பயம் இல்லையா? வந்து உயிர் டாக்டரை எத்தனை தடவை போய் போனேன், டாக்டர்லாம் பார்க்கறது இல்லை. மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், மருந்து மாத்திரை கொஞ்ச நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ மருந்து எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டேன் அப்படின்னு. ஏன் தூர போட்டீங்க ஒன்று? ஆனால் போனால் போகுது. நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வைத்தியத்துக்கு போனோம், வந்து கால் வலிக்குன்னு. அந்த வலிக்கு போகும்போது வந்து சொன்னாங்க, இப்போ என்ன வயசாகுதுன்னு. வயசு எனக்கு 71 ஆகுதுன்னாரு. அப்புறம் இன்னும் எவ்வளோ காலம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? ஏதோ இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் திடீர்னு வேகமாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆமாம் போகணுன்னா என்ன பண்ணுறது, போக தான் செய்யணும். வந்து சரி, அந்த மாதிரி ஒரு வேளை வந்து உங்களுக்கு முன்னால் உங்கள் ஒய்ஃப் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வந்து அவ்வளோதான், என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. கஷ்டம் தானே இருக்கும். வந்து சரி ரைட், சரி இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை, நீங்களே வந்து ஒரு நல்லா தெளிவாக இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படி பேசாம விட வேண்டியதுதான். எது வருதோ வரவோதோ அப்படி ஏற்றுக்கிடும். ஸோ இந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கள்லாம் வந்து இப்போ சுத்தமாக போயிருச்சு. இப்போ வந்து ஒரு மென்டல் மெச்சூரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போயிடுச்சு. வந்தது பயந்த ஒரே ஒரு தடவை நல்ல கார் ஆக்சிடென்ட், நல்ல ஒரு ஹைவேஸில் நானும் என் ஒய்ஃபும் போயிட்டு இருக்கும்போது, அங்கே போகும்போது ஒரு நல்ல பல்லவன்ட்ட இதுதானே தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பின்னால் போனோம். நான் என் காரில் அது ஒரு 5-6 வருஷம் இருக்கும். 4-5 வருஷம் கார் வாங்கி ஒரு 2 வருஷத்துலேயே ஹைவேஸில் போயிருக்கும்போது நான் நல்லா கரெக்டாக சென்டரில் தான் போய்கிட்டு இருந்தேன். கார் வந்து 90, 100, 110, 120 அந்த வந்தது. என்ன பண்ணிட்டேன், அந்த ஹைவேஸில் எனக்கு முன்னால் போகிறது அந்த வண்டிக்கு தெரியாது. ஆனால் அந்த வண்டியை வந்து என்ன பண்ணேன், ஓவர்டேக் பண்ண சொல்லி போனால் சென்டரில் லேன் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த இது வந்து அவன் சடனாக வந்து திருப்பிட்டான் ரைட்டில். சென்டர் லேனுக்கு பஸ் வந்துட்டான். வேறு வழியே இல்லை. நான் வந்து ஒன்று பிரேக் போட்டால் என் கார் வந்து ரோல் ஆயிரும், அப்படி இல்லையா அவன் மேலே மோதணும். வேறு வழியே இல்லை. அந்த கேப் கிடைக்கிறதுல அந்த போன ரொம்ப க்ளோஸாக போய் பிரேக்கை மிதித்து போனேன். ரோல் ஆகிற மாதிரி இருந்தது, ஆனாலும் ரோல் ஆகலை.
அந்த பஸ்ஸில் போய் மோதிட்டேன். என்னுடைய ஃப்ரண்ட் இன்ஜின் வைப்பர் இதெல்லாம் போச்சு, லெஃப்ட் இன்ஜின்லாம் போச்சு வந்து. அதில் எனக்கு வந்து பெரிய என் ஒய்ஃபுக்கு வந்து என் சைடில் உட்காந்துருந்தா ஃப்ரண்ட்டில், என் பக்கம் எனக்கு ஒன்றும் இல்லை. அதில் போய் அதில் அவளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் முட்டியில் வந்து அது கூட வந்து இது ஆகலை. அவளாக கால் கொஞ்சம் போய் அடிபட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் இவ்வளோ வேகமாக போகிறது தப்புங்கிறத வந்து உணர்ந்தேன். காரில் எப்போ போனாலும் சரி, ஐயோ இவளை கூட்டு போகிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு பயம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் ஏதாவது இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்க, வண்டிக்கு ஒரு டிரைவர் தான் வேணும், 2 டிரைவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கேட்க மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வந்து. இது ஸ்டீவன் ஸ்டார் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அம்மா அவர் சொல்லியிருக்காரு அவங்க வீட்டில், நீ எதுனாலும் பேசு, ஆனால் இது மட்டும் டிரைவிங்கை பற்றி மட்டும் பேசாது, டிரைவிங்கை பற்றி மட்டும் பேசாதேன்னு சொல்லும்போது அவங்க இப்படி போகிறீங்க, எப்படி வரா பாரு, ஏது வரா பாரு அப்படி பேசும்போது தான் எனக்கு ஒரே பயமாக இருக்கும். அந்த ஒரு பயம்தான், மற்றபடி எனக்கு வந்து வேறு ஏதாவது தெரியலை வந்து, நார்மலாக தான் போய்கிட்டு இருக்குது. பயம் இப்போ எல்லாம் வந்து இருக்கிறது இல்லை. இப்போ வந்து எப்போனாலும் ரெடி டு கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த வில் பவர் வந்ததுனால வந்து இல்லை இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு வந்து சேச்சுரேட்டட், அது வந்து போதும் அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து. அதனால பயம் வந்து நீங்கள் சொல்கிறதுல நிறைய இதுல வந்து இப்படி இருக்குமா அப்படின்னு அதெல்லாம் வந்து எல்லாம் கடந்து போயிடுச்சுங்கிறதுனால இப்போ வந்து பயம் இல்லை. பயம் வந்து ஒரே ஒரு பயம், மனைவி வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே பயம் தான். இந்த காரில் வண்டியில் போகும்போது இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லாமல் இருந்தாலே எனக்கு நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு பயம் தான் எனக்கு வேற எந்த பயம் இல்லை. நீங்கள் சொன்ன விதம் அத்தனையும் அற்புதம். நிறைய நிகழ்வுகள் சொன்னீங்க, நிறைய பழைய நிகழ்வுகள்லாம் அப்படியே சிந்திச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி ராம் சார். ஸ்டீபன் சார் உங்களுக்கும் நன்றி, வாழ்த்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். விஃபாய் பாய் இருக்கீங்களா? விஃபாய் பாய் இருக்காரா? இல்லை சார், விஃபாய் பாய் இருந்தாரு, போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அமிதா மேடம் பேசுறீங்களா? இது அன்மியூட் பண்ணுங்க, அப்பதான் கேட்கும். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். பேசுறேன் சார். நீங்க வந்து பழைய பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பழைய பயம் பேய் பிசாசுகள் பயம்தான். அது ராத்திரி ஆனா கொஞ்சம் பயம். நம்ம ஆறுமுகம் சார் சொன்ன மாதிரி நாங்க கிராமத்துல இருந்ததுனால அந்த பயம் இருந்தது. சென்னைக்கு வந்த பிறகுமே அந்த பயம் ரொம்ப நீடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி போச்சுன்னு தெரியல, தானாவே போயிட்டுது. அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துல சில பயங்கள் வந்து அது அப்படி அப்படியே போயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன பயம்னா, நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த ட்ரெட்னு ஒரு பயம், அந்த பயம்தான் இப்ப எனக்கு இருக்கு. அதுதான் நான் வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப பாக்குறேன், ரொம்ப கவனமா இருக்கிறேன். அந்த பயம்தான் சார் எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது. என்ன ஆயிருமோ? குட், ஓகே. அது என்ன டீடைலா ஏதோ சொல்ல போறாங்கன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி தானே சொல்ல போறீங்க? பாக்குறேன், ட்ரெட் பத்தி என்ன மத்தவங்க பேசுங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். மத்தவங்க சக்கரபாணி சார் வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ராமு சாருடைய கருத்துக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு கருத்துக்கள், அனுபவம் சார்ந்ததெல்லாம் சிலதெல்லாம் சொன்னாங்க. மற்றபடி இந்த பயம்ன்றது எனக்கு சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இருந்து குறைஞ்சு போச்சு. இப்போ உள்ள ஒரே பயம், இப்போ ஆர்வம் சார் சொன்ன மாதிரி மனைவி குறித்தான ஒரே பயம்தான். அந்த ஏஜ் ஃபேக்டர்னால தான், வேற ஒன்றும் அதர் இது வந்து எதையும் திங்க் பண்ணல. பிள்ளைகளை பற்றியோ மற்ற அதுக்கு அவர்களோட குடும்பத்தை பற்றிலாம் கூட அந்த பயம் கிடையாது. எனக்குள்ள ஒரு பயம், ஏன்னா என்னுடைய பார்ட்னர் இவ்வளோ காலம் நோக்கி எல்லாம் சர்வம் பண்ணவங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்ப தைரியமாக இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை எனக்கு அவங்கள பற்றியான ஒரு உரிதான் இருக்கும். மற்றபடி எனக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை சார். இந்த பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. வந்து பயம்தான் ஒருத்தரை வந்துட்டு நல்ல வழியில கொண்டு போறது பயம்தான். அவனுக்கு வந்து அட்வைஸ் தர மாதிரி இருக்கிறது. அந்த பயத்தினாலதான் நிறைய பேர் வந்துட்டு ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. எத்தனையோ இது மாறலாகட்டும், மற்ற இதுவாகட்டும், குடும்பத்தை சரியா நடத்துறதுக்காகட்டும், அந்த பயம். 4 பேர் நம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, நம்ம குடும்பத்திலாம் நடத்தணும், பிள்ளை பிள்ளைகள்லாம் நடத்தணும். இந்த மாதிரியான சமூக அக்கறை, சமூகத்தின் மேல் உள்ளது, இதுதான் பயம் இருக்கும். அந்த பயம் நார்மலா எல்லாருக்கும் உள்ளது மாதிரி எனக்கு அந்த இது உண்டு. இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் இது வந்துன்னு கேட்டால் மனைவியோட ஹெல்த்தை பற்றி தான். அவங்களுக்கு கீழே விழுந்து இந்த கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு அது இந்த பிளேட்லாம் வச்சதுக்கப்புறம் அப்போ ரொம்ப நான்
இதுவாயிட்டேன். மற்றபடி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை சார். நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி. அமுதா மேடம் சொன்ன ட்ரெட்ங்கிறது ஃபியர் வந்து ஆன்டிசிபேட்டிங் சம்திங் கோயிங் ராங், ஏதோ ஒண்ணு ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து இப்போ இல்ல, நிகழ்காலத்துல இல்ல, ஃபியூச்சர்ல இருக்குது. ஃபியூச்சர்ல ராங்கா இருக்குது, பேடா இருக்குது, அது ஃபியூச்சர் கெட்டு போயிடும். எதிர்காலம் பளபளன்னு இருக்குது, பிரமாதமா இருக்குது, ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களுக்கு. இல்ல அப்படி இல்லைங்க சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதாவது நம்ம எதையாவது சொல்லி ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம். The dread சொல்றது anticipation of future going wrong. மேடம் நீங்க யாருக்கு என்ன சொல்றீங்க? ஸ்டீவன் பேசுங்க. சொல்றதுக்கு சொல்ல முடியாது சார், ஆனா சொல்றேன். யாருக்காச்சும் ஏதாவது சொல்லி என்ன ஆயிட போகுதுன்ற பயம் இருக்கு. அதுதான் சொன்னேன், ஃபியர் ஆஃப் அன்னோன். அதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த, நமக்கு இது இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட தப்பா போயிடும். சொல்லாதீங்க. எதுக்கு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்ததுன்னா சொல்லாதீங்க, விட்டுருங்க. அது அவங்கவுங்களோட பேலன்ஸ், அவங்கவுங்களோட தைரியம், மனதைரியம் சமாளிச்சுட்டு போட்டோம். அதான் சார் அவங்க என்ன சொல்றாங்க அமுதாமான்னா, இப்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போனா அப்படியே அமுதாமா? ஆமா, அத பத்தி எதுவுமே சொல்றதுன்னா ஒரு தயக்கம் தான். ஒரு நீங்க சொல்லாதீங்க, அவ்வளவுதான். கம்முன்னு விட்டுருங்க. நீங்க ஜாலியா இருங்க, அதை எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். ஃப்ரீயா இருங்க. முடியும் ஒருத்தங்க இப்ப போய் இல்ல, ஒருத்தங்க இப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கும் போது பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, சொல்லிதானே ஆகணும். இது முன்னுக்கு பின் முரணா இல்ல நீங்க பேசுறது. ரெண்டு பேருமே பேசுறது முன்னுக்கு பின் முரணா இருக்குது. ஒண்ணு சொல்லணும், இல்ல நான் சொல்ல முடியல, எனக்கு பயமா இருக்குதுன்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இது ரெண்டுமே ஒரு பெரும்பாலும் லேடிஸ் சைக்காலஜி தான். இவங்க அமுதா மேடம்ல எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற சைக்காலஜி என்னன்னா, முன்னுக்கு பின் முரணாதான் இருக்கும். ஒரு விஷயம் செஞ்சா பிரச்சனை வரும் தெரியும், அதை சொல்லணுமா வானாவான்னு டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. ஐயோ சொல்ல முடியலன்னு வருத்தப்படுவாங்க. இது இயற்கையாவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஆனா அது சொன்னாலும் புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையிலே பெண்கள் இல்லைன்றதுதான் வருத்தத்தக்க செய்தி. இது உண்மை. ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. டயலமான்னு சொல்லுவாங்க சார். எப்பயுமே இது உங்களுக்கு இல்ல மேடம். முக்காவாசி 90% லேடிஸ் எக்ஸப்ட் கல்யாணி மேடம் ஒரு எக்ஸப்ட் சொல்லிக்கலாம், வேற யாரும் எக்ஸப்ஷன் சொல்லலாம். மற்றபடி முக்காவாசி லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்ல, அதனால இது கவலைப்படாதீங்க. எல்லா லேடிஸ்க்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கு. இல்லைன்னா நாங்க சொல்றத கேளுங்க. எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்களே, ராமு கெட்ட பசங்களோடய சேராத. லக்ஷ்மி மேடம் பேசுறீங்களா? நினைத்துதான் சார் ஃப்ரெண்டு லக்ஷ்மி மேடம் எஃப்டின்னு போட்டிருக்கீங்களா? வாங்க. கெட்ட பசங்களோட பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ராம்குமார் பேசுறீங்களா? ராம்குமார் வினய்ஜிதான் சார் இருக்காரு, அவருங்க பேசலையா? வினய்ஜிதான் சார் வாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பயம் இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு இருக்கீங்களா? சரி வாங்க லட்சுமி மேடம் வாங்க. ஹலோ கேக்குதா? மைக் ஆன் பண்ணிட்டீங்க, பேசல. இல்ல அவங்க மைக்கே ஒர்க் பண்ணல. சரி ஓகே ரைட், பிரச்சனை இல்ல. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பயம் எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி இருந்துருச்சு, இப்பதான் முடிஞ்சிச்சு. அந்த பெரும்பகுதியான பயம் ஏதாவது எதிர்காலத்துல ஏதாவது யாருக்காவது என்னவாவது ஆயிரும். அதே ரொம்ப ஒரு இது சமயத்துல அதாவது ஒரு எப்பவோ ஒண்ணு நடந்தது, அதுல இருந்து யாருக்காவது ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிறது. ஆனா நமக்குன்னு மரண பயம் என்ன சொல்றாங்க, நம்ம இருக்கோம் அதனால நம்ம எதிர்கொண்டுடலாம், நம்ம இறந்துட்டா நம்ம இல்ல அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை யாருக்கும் அப்படின்னு போயிடுது. நம்ம சக்கரபாணி சார் சொன்னது மாதிரி ஒருவருடைய
அந்த இறப்பு என்னவாகும் அப்படிங்கிற சமயத்துல அந்த மாதிரி ஒரு பயம் வருது. அதுக்கு என்ன பண்றது? அத அதாவது எல்லாம் நல்லா நடக்கணுங்கிற ஒரு நினைப்பிலே தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தா என்ன பண்றது? அவ்வளவுதான், எதிர்கொள்ள வேண்டியதுதான். அந்த அந்த பயம் எப்போவாது எழுகிறது. ரொம்ப நல்லது. ஓகே, ரைட். மகிழ்ச்சி சார், நன்றி. ராமு சார் எதனா சொல்லி முடிச்சுக்கலாமா? சார் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் ஆ. சார். இப்போ அந்த டாக்டர் பிரைஸ் சொன்னேன்ல சார், அப்போ அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஃபியரே எதுவுமே இருக்காது சார்? இல்ல, நான் ஆக்சுவலா அந்த ஆப்ரேஷன் தவிர்த்து இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சில பயம் இருக்கு இல்லையா? இப்போ அவங்க சைக்கலாஜிக்கலாவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா, இல்ல அவங்களுக்கும் அந்த ஃபியர்லாம் ஏதாவது இருக்குமா சார்? செல்வகுமார், பெரும்பாலும் உங்க ஓரியன்டா வாங்கல, ஹைப்போதெட்டிக்கலா யாரோ ஒரு டாக்டர் யாரோ ஒரு ஆளுன்னு இல்லாம உங்க பர்சன்டேஜ் வந்து வாங்க. இல்ல, நான் இன்னொரு கொஸ்டின் செல்வகுமார் சார், நீங்க என்ன பயம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு, அதை சொல்லுங்க. இல்ல சார், இப்போ நான் எனக்கு வந்து ஃபியர் ஆகுதுன்னு சொல்றேன் இல்லைங்களா? சவுண்டு கேட்டா ஒரு மாதிரி ஃபியர் ஆயிடுது, இந்த மாதிரி ஒரு சில ஃபியர் உங்களை விட்டுருங்க, நீங்க உங்களை வச்சு அத்தவங்கள அவங்களுக்கு என்ன பயம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது சொல்லுங்க. இல்ல, இப்போ இந்த மாதிரியே அவங்களுக்கு இப்போ சப்போஸ் இப்போ காமனா எல்லாரும் சொல்லிட்டு இருந்த ஒரு சில பயம்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ டாக்டர்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் அப்படியெல்லாம் கிடையாது, இருக்காது. அவங்களுக்கு பயம் இருக்கும். இருக்கும். ஓ, இருக்கும். சார். எந்த விஷயத்துல இருக்குதுன்னு அவங்க தான் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. புரியுதா உங்களுக்கு? இதுல பயம் இருக்காது. செத்து போயிட்டு இறந்துட்டாங்களே, ஏன்னா ஒரு நாளைக்கு 10-15 பாடி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதை பத்தி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாவு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வருத்தமும் லைட்டா வருத்தப்படுவாங்க தவிர பெருசா வருத்தப்பட மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. புரியுது? ஏன்னா அவங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்காங்க. மத்தபடி அப்போ லைஃப்ல வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய வேற சில விஷயங்கள்ல ஃபியர் இருக்கதான் இருக்கும். பயம் இருக்கும். அவங்களுக்கும் நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கிற பயங்கள், பல பயங்கள் இருக்கும். ஓகே ஓகே. அதுதான் கேட்டேன். பல பயங்கள் இருக்கும், வேற வேற விதமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? அந்த இடத்துல இருக்காது. ஆபரேஷன் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகே ஓகே. அதனால அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஒரு முன்ஜாக்கிரதை, ஒரு ஃபியர், அதாவது அவங்க ஆபரேஷன் பண்ண போறாங்கன்னா இதை நல்லா முடிக்கணும்ன்ற அந்த ஒரு ஜாக்கிரதை இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல்ல பண்றப்ப கொஞ்சம் பயம் இருக்கும், எப்படி பண்ணணுமோ அப்படின்றது. பண்ணிட்டாங்கன்னா இது பண்ணிடும். சிம்பிள் சார். நீங்க சுடுகாட்டுல இருக்கிறவன புதைக்கிறானே, அவனுக்கு பயம் இருக்கும் சார்? பயம் இருக்காது. இருக்காதுல்ல. ஏன் இருக்காது? அவன் ரெகுலரா புதைக்கிறது, எரிக்கிறது, கொல்றது, அந்த விஷயங்களே அவனுக்கு இன்னொரு எமோஷன் இருக்காங்க. அன்னைக்கு டெத் வந்தாதான் அவனுக்கு வருமானம். இன்கம் அவனுக்கு வந்து ஜாயங்க. ஓகே ஓகே. அவனுக்கு சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு டெத் ஆச்சா, இன்னைக்கு எனக்கு ஒரு பாக்கெட்ல 4 காசு வரன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். புரியுதுங்களா? நமக்கு தான் அங்க வருத்தம். ஓகே ஓகே. நம்ம போயிட்டா சொல்றோம், எவ்வளவு காசு கொடுக்குறான் பாருன்றோம். அப்போ அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு வந்து காசு வர வரைக்கும் வாங்கலாம் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. காசு வந்ததுன்னு இருக்கு, இன்னைக்கு தண்ணி அடிக்கலாமா, ஏதோ ஒரு செலவுக்கு வருமான்ற ஒரு ஜாய் இருக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. ஓகே ஓகே. ஆனா டெத் வந்தா, ஆனா நமக்கு வந்து அந்த டெத் வந்து நமக்கு பெரிய லாஸ். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அது மாறும் மனநிலை. ஓகே, சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. இல்ல நானு ஆக்சுவலா என்ன சார் சொன்னதுனால அப்போ டாக்டர்ஸுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த ஃபியருமே இருக்காதுன்ற மாதிரி நிறைய ஃபியர் இருக்கு, நிறைய பயப்படுறவங்க. லாட் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் பயப்படுறவங்க இருக்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட் பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. நல்லா தைரியமா பேசுறவங்க எல்லாம் தைரியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல, சென்னையில மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாரு. அவரு இங்க அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சைக்கியாட்ரிஸ்ட். அவர் கிளாஸ்மேட் எல்லாம் அமெரிக்கா மாதிரி போயிட்டாங்க, யூரோப்புக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் இங்கேயே இருக்கிறேனே அப்படின்னு வருத்தத்துல இருந்தாரு. புரியுதா? அதனால நாம பாக்குறோம் இவர் பெரிய டாக்டரு, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலு எல்லாம் நல்லாதான் இருக்குது. அவர் என்ன கம்பேர் பண்றாரு, என் கிளாஸ்மேட் எல்லாம் லண்டன்ல இருக்கிறான், என் கிளாஸ்மேட் எல்லாம் நியூயார்க்ல இருக்கிறான், வாஷிங்டன் டிசில இருக்கிறான், சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறான், நான் இங்கே சென்னையில இருக்கிறேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு. நல்ல டாக்டர் எல்லாம் முதல்ல ஹியூமன் பீயிங், அப்புறம் தான் டாக்டர்.
சரிங்க சார், சரிங்க. தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கலாம். நம்ம வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி சில ஃபியர் ஆஃப் அன்னோன் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நானு இப்போ லைஃப்ல வந்து டிரான்சிஷன் அவரு சத்யநாராயண சார் பேசிட்டாரா சார்? சாரி, பேசிட்டார். ஒரு சின்ன டிரான்சிஷன் நடக்கும்போது ஃபியர் ஆஃப் அன்னோன் பத்தி சில விஷயங்கள் சொல்லி முடிச்சிடுறேன் நானு. ஒரு லைஃப்ல ஒரு டிரான்சிஷன் நடக்கும்போது, ஒரு சின்ன சேஞ்ச், நியூ ஜாப் வரும்போது, அப்புறம் வேற ஒரு சிட்டிக்கு போகும்போது, வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆகும்போது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்கும். என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ அப்படின்றது. புது ரிலேஷன்ஷிப் வரும்போதும் அது சின்ன பயம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் லைஃப் டிரான்சிஷன். ஹெல்த் கன்சர்ன்ல வந்து நமக்கு வெயிட்டிங் ஃபார் மெடிக்கல் ரிசல்ட் கொடுத்துட்டோம், ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப அன்எக்ஸ்பெக்டட் பயம் இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்குது, அந்த பெயின் வந்து என்ன வந்து தெரியவே இல்லை அப்படின்னா அது டெஸ்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சில பயங்கள் இருக்கும். அந்த மாதிரி அப்புறம் வயசாகுதுன்றப்ப நமக்கு எப்படி ஹெல்த் கண்டிஷன் இருக்குமோ இப்ப எல்லாரும் பேசினாங்க, அந்த மாதிரி சில பயங்கள் இருக்கும். அப்புறம் ஃபியூச்சர் அன்சர்டனிட்டி பாத்தீங்கன்னா, ஃபெயிலியர், தோத்து விடுவோமோ, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத இருந்துருவோம், ஃபைனான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துருமோ, இந்த மாதிரி பயம் எல்லாம் பலருக்கு வரும். இது மாதிரி பல விஷயங்கள் ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டில வரும். அப்புறம் சோசியல் சிச்சுவேஷன்ல புதுசா ஒரு ஆளை மீட் பண்றதுக்கு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கல்ச்சுரல் என்வாயர்மெண்ட்ல போய் சில மிங்கில் ஆக மாட்டாங்க. அந்த பயம்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். அப்புறம் எசென்சியல் ஃபியர்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நிறைய பேர் நம்ம டெத் பத்தி தான் பேசணும், அது எசென்சியல் ஃபியர். ஆனா வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு டெத் பத்தி பேசுது. அதுக்கப்புறம் இதே மீறி என்ன ஒரு பயம் இருக்குதுன்னா, தேவையில்லாத ஒரு சிந்தனை என்னன்னா, ஆஃப்டர் லைஃப், செத்துட்ட பிறகு நாம எங்க போறோம், நரகத்துக்கு போறோமா, சொர்க்கத்துக்கு போறோமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அடுத்த பிரிவில நான் எப்படி பிறக்க போறேன்ற ஒரு பயம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நமக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், ஆங்ஸைட்டி அபவுட் நியூ ஏஐ வந்த உடனே அவ்வளவுதான், இது உலகத்தையே மாத்திரும், நமக்கு வேலை இல்லாத பண்ணிடும், இது பண்ணிடும், அது பண்ணிடும். ஒவ்வொரு டெக்னாலஜி சேஞ்சஸ் வரும்போதும் பல பேருக்கு பயம் இருக்குது. இவங்க பயப்படுறது இல்லாத உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பயப்பட வைக்கிறாங்க. இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் குளோபல் ஈவெண்ட், பேண்டமிக் வந்ததுன்னா பயம் வரும். எல்லாருக்குமே வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வார் நடக்குது, இப்போ அந்த வார் வந்தாலும் பயம் வரும். கிளைமேட் சேஞ்சஸ் வந்ததுன்னா, நம்ம வெயில் அதிகமா வந்தாலும் பயம் வருது, மழை அதிகமா வந்தாலும் பயம் வருது, குளிர் அதிகமா வந்தாலும் பயம் வருது. இது எல்லாமே அன்னோன் ஃபியர் தான். நமக்கு இயல்பாகவே வர பயங்கள். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா இதுல நிறைய ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நிறைய சொல்லலாம். சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி. நல்ல ஒரு இது நிகழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க சார். ஒரு பாயிண்ட் வந்து அன்சர்டன்டி அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஃபியர் ஆஃப் தி அன்சர்டன்டி, எப்படி ஆக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலைங்கிறது. இதுக்கு சொல்றது, சினிமால ஒரு ரூல், பேசிக் ரூல் இருக்குது. ஒரு ஆளு வயசானவரு, அவர் இருமுனாரு அப்படின்னு சினிமால காமிச்சா 5 நிமிஷத்துக்குள்ள அந்த ஆள் செத்துடணும், இல்லைன்னா அவன் எழுந்து நடந்துடணும். இந்த இருமிட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது. ஒண்ணு எழுந்து மௌனம் நடந்துரு, முடிஞ்சிடுச்சு. இல்லை இருமுன செத்துட்ட, முடிஞ்சிடுச்சு, எங்களுக்கு முடியணும். நீ எழுந்து நடக்கணுங்கிறது எங்க நோக்கமே கிடையாது. எப்படியாவது ஒரு இடத்துல அது சரியாயிடணும். சரியாகாம இவன் இருமிட்டு இருந்தான்னா எங்களுக்கு கோபமா வந்துடும். அதனால மக்களுக்கு அன்சர்டன்டி தான் இது. இதே மாதிரி நான் இந்த பாட்டிலாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல டேபிள் கார்னர்ல வைக்கிறது, வச்சுட்டு பக்கத்துலேயே பேசின்னு இருப்பேன். எல்லாரும் இது எப்போ விடும்னு பார்த்துன்னே இருப்பாங்க. ஒரு தட்டி விட்டுருவேன், எல்லாம் இப்போ நிம்மதி ஆயிடும். இது கீழே விழக்கூடாதுங்கிறது இல்லை, அவனுக்கு விழுந்துட்டே முடிஞ்சிடணும். விழுமா விழாதான்னு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கோபமா அவனுக்கு, அவன் அட்டென்ஷன் நான் பேசுறதுல இருக்கவே இருக்காது. நானே தட்டி விட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாம் இது நல்ல பாட்டில் மூடி வச்சிருக்கிறோம், நானே தண்ணி தட்டி விட்டுருவேன். தட்டி விட்டுருக்காங்க, எல்லாம் நிம்மதி ஆயிடும். இதுக்கு பேர் தான் மக்களுக்கு சர்டன்டி வேணும். பாட்டில் கீழே விழக்கூடாதுங்கிறது இல்லை, கீழே விழுந்து முடிஞ்சிடணும். மக்களுக்கு அன்சர்டன்டி தான் பெரிய ப்ராப்ளம். சார், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இவரு ஒரு ஆன்மீகம் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. இந்த துண்டை இப்படி 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 போட்டா எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடும் சார். ஒண்ணு இந்த துண்டை தூக்கி கீழே போட்டுருணும், இல்ல துண்டே இல்லாமையாவது பேசணும், இல்ல ஒரு பின்னாவது குத்திக்கணும். திருப்பி திருப்பி இப்படி இழுத்து இப்படி இழுத்து இப்படி இழுத்து. அதே மாதிரி ஒரு அம்மா கதாகாலட்சேபம் பண்ணணும். அது இந்த புடவைய இழுக்கிற இழுவை பார்த்தா எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டா இருக்கும் சார். அதாவது ஒரு பாக்குறவங்களோட தொடர்ந்து அதை பார்க்கும்போது என்னவோன்னு ஒரு உணர்வு வந்துடும் சார்.
அம்மா வந்து கதா காலட்சேபம்னா நான் பார்க்கவே மாட்டேன். அது எவ்வளவு திவ்யமா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இந்த பேச்சு எவ்வளவு. இப்ப அவர் துண்டை எடுத்துட்டாரு சார். இப்ப அவர் எடுத்து போட்டுட்டாரு. எடுத்து போட்டுட்டு யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா நான் ஒரு தடவை விமர்சனத்துல எழுதணும்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன். எழுதுனேனா எழுதலையான்னு எனக்கு நினைவில்ல. இப்ப அவரு துண்டு போட்டுக்கிறதுல நல்லா ஜம்முன்னு பேசுறாரு, கேக்குறேன். நான் இப்ப எனக்கு திருப்தியா இருக்குது அவர் பேசுறது. அந்த மாதிரி சில பேரு சில மேனரிசம் மாதிரி பண்ணும்போது ஒரு மாதிரி ஆயிடுறோம் சார் நம்ம. அதுவும் இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு போட்டு தொலை, இல்லையா விடு. இதுல நம்ம கவனம் பூரா பேச்சிலேயே இருக்கிறது இல்ல சார். நம்ம கவனம் பேச்சுல இல்ல, துண்டு ஆக்ஷன்ல தான் இருக்குது. மேடம், அவருக்கு அதை செய்யலன்னா பேச்சு வராது. இல்ல இப்ப தூக்கி போட்டாரு சார். நல்லா சொல்ற கேளுங்க. அவரே ரியலைஸ் பண்ணிருப்பாரு. நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவரே ரியலைஸ் பண்ணிருப்பாரு, இது நமக்கு இதுவா இருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி எங்கேயோ வந்ததுனால தூக்கி போட்டுப்பாரு. மத்தவங்க சொன்னாலும் கேட்கிற மாதிரி இருப்பாரு தவிர மாறி இருக்காது. சோ சில விஷயங்கள் வந்து கனெக்டடா இருக்கும். ஆனா அவங்களுக்கு புரியாது. கேட்கிறவங்களுக்கு எரிச்சல் விட்டுதுன்றது புரியாது. அதை யாருன்னா போய் சொன்னாதான். நம்ம சொல்ல மாட்டோமே, ஐயா அந்த நேரத்துக்கு போய் சொல்றது அப்படின்னு விட்டுருவோம்ல. சொல்லுங்க சார். இப்ப லேட்டஸ்டாக நான் கேள்விப்படுறேன், புது அபார்ட்மெண்ட்ல போய் செட்டில் ஆகுறேங்க. ஃபியர் ஆஃப் நெய்பர், ஃபியர் ஆஃப் கீழே இருக்க டெனன்ட், ஃபியர் ஆஃப் மேல இருக்க டெனன்ட், எதையாச்சும் வம்பு பண்ணிட்டே இருக்காங்கன்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன் நான். சும்மானா கதவை ஃபுட்பால் போட்டு அடிக்கிறது, கேட்டாக்கா சண்டைக்கு வர்றது, இல்ல கீழே இருக்கிற நெய்பர், உங்க வீட்டுல இருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தண்ணி கொட்டுறாங்க, இது வரைக்கும் இல்லாத 15 வருஷமா இருக்காங்க, இப்போ புதுசா 2 பேர் வந்திருக்காங்க, இந்த பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் அரைசிங் கேள்விப்படுறேன் நான் அபார்ட்மெண்ட்ல. அப்கோர்ஸ் இங்கேயே நாங்க இருக்கோம், நெய்பர்ஸ் ஆல் ரொம்ப நாளா இருக்கும். பட் ஒரு ஈக்குவல் மரியாதையா இருக்கும். ஒரு பயத்தோட இருக்கும். அவர் எதாவது சொல்லிட்டு போறாரோன்ற பயம், நான் எதாவது சொல்லிட்டு போறோம் அவருக்கு பயம் இருக்கு. ஸோ ஒரு மியூச்சுவலா இருக்கும். நாங்கெல்லாம் பெரிய ஃபியர் இல்லை. அபார்ட்மெண்ட்ல போறவங்க இருக்கிறவங்களுக்கு 10-15 வருஷமா பசங்க இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா என்கவுண்டர் சம் கைண்ட் ஆஃப் ஃபியர் ஆஃப் நியூ பீப்புள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தைங்கள பெரியவனா இருக்கும், அந்த பயம் எனக்கு சுத்திட்டு இருக்கு. சொல்லுங்க சார். ராமு சார் வாங்க முடிச்சிடுங்க கடைசியா. ஏன்னா இது எனக்கு தெரியும், நம்ம ஒண்ணு பேசணும்னா அது கனெக்ட் ஆகி வந்துட்டே இருக்கும் நமக்கு. அதனால வாங்க நீங்க. அவங்க அமுதா மேடம் சொன்னதுனால எல்லாருக்குமா சொல்றேன், நம்ம பார்லிமெண்ட்ல மஹுவா மொய்த்ரா அப்படின்னு ஒரு லேடி பேசுவாங்க. MAHUA மஹுவா, மொய்த்ரா MOITRA. பெங்காலி. அவங்க இங்கிலீஷ் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்பர் 1 530 ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு மஹுவா மொய்த்ரான்னு சொல்லிடலாம். தைரியமா பிரைம் மினிஸ்டர் உள்பட அத்தனை பேரையும் போட்டு அடின்னு அடிப்பாங்க. டீசெண்டா புடவை உடுத்துவாங்க, பின்னெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அமுதா மேடம் சொல்ற மாதிரி அது விழுந்துனே இருக்கும், அதை எடுத்து போட்டுனே இருப்பாங்க. ஒரு காரணம் நீங்க பின் தான் போட்டிருக்கோம், ஆனாலும் இது கீழே விழுந்துனே தான் இருக்கும். திருப்பி எடுத்து போட்டுனே இருப்பாங்க. 10 நிமிஷம் பேசுறாங்கன்னா 10 தடவை அந்த சரி இப்படி வரைக்கும் வரும், திருப்பி எடுத்து போட்டுக்காங்க. இங்கிலீஷ் பாட்டுக்கு அட்டகாசமா போகும். அது பாருங்க, டீசெண்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நான் கேட்டிருக்கேன் சார், அவங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்டிருக்கேன். பயங்கரமான துணிச்சல்காரி, அட்டகாசமான இங்கிலீஷ். துணிச்சலுக்கும் பாராட்டணும், இங்கிலீஷுக்கும் பாராட்டணும். நன்றி சார், நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு நாள் பிளான் பண்ணுவோம், யோசிச்சு வைங்க உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பயம் இருக்குதுன்னு. அப்ப அன்னைக்கு பேசலாம் நம்ம. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த எல்லாருக்கும் நன்றி. ராமு சாருக்கு நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். ரைட், பாய். பாய்.